நாமடா அவங்கடா பாப்போமா ஒளிகட ஒளிகட சாய்ப்போமா கைகட கைகட கோர்ப்போமா ஸ்டாலின் குரல் கேட்போமா ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் நமக்காகவே நம்மை காக்கவே ஸ்டாலின் குரல் எப்பையும் ஒலிக்கும் ஸ்டாலின் குரல். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. எனக்கு வாக்களித்த மக்கள் அங்க கஷ்டப்படுகிற பொழுது நான் நாடாளுமன்றத்தில் பங்கெடுக்க விரும்பவில்லை என்று சொல்லி உடனே விமானத்தை பிடிச்சு சென்னைக்கு வந்து, சென்னையில் இருந்து விமானத்தை பிடிச்சு தூத்துக்குடிக்கு வந்து மழை பெய்து முடிச்ச 10 மணி நேரத்தில் மக்கள் மத்தியில் வந்து நின்றவர் தான் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா கனிமொழி கருணாநிதி. மறுநாள் முதலமைச்சர் வந்தாரு. இடைத்தேர்தலுக்கு தான் அமைச்சர்களை ஒவ்வொரு ஏரியாவிலையும் போட்டு வேலை பார்ப்பாங்க. இந்த மழை வெள்ளத்துக்கு 10 அமைச்சர் போட்டாங்க. இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவி தலைமைச் செயலாளர் அவர் வந்தாரு. நான் பெருமைக்காகவோ இல்லாத சொல்லல. எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மழை வெள்ளத்தை இந்த தூத்துக்குடி மாவட்டம் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு குறைந்தது 1 வருஷம் ஆகும். ஆனால் அந்த மாவட்டத்தை 10 நாளில் தூக்கி நிறுத்திய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நாம் என்னைக்கு மறக்கக்கூடாது. இந்தியாவை பாதுகாத்திட, தமிழகத்தை பாதுகாத்திட, தமிழ் மொழியை பாதுகாத்திட, நம்முடைய பண்பாட்டை பாதுகாத்திட, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாத்திட, இதையெல்லாம் தாண்டி நம் எதிர்கால சந்ததியினர் இந்த மண்ணில். அதனால நீங்க இருந்து உங்களை பார்க்காம அக்கா போக மாட்டாங்க, அக்காவை பார்க்காம நீங்களும் போக கூடாது. உங்களில் ஒருவர், உங்களுக்கான ஒருவர், நம்மில் ஒருவர். துன்பம் பரப்பிடச் செய்து நாட்டிலே பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பரப்பிடச் செய்த நாட்டிலே காடு கடைந்து கழனி உழுந்து, காடு கடைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவர் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறார் உதய சூரியன். ஓடி வருகிறார் உதய சூரியன்.
போட்டு போட்டோம் வரது இன்னும் வருவாங்க அங்க பேசுவான் போட்டோம் போட்டோம் நவுட் நவுட் நவுட்டு இன்னால போட்டோம் வருவாங்க உங்களுடைய இல்ல எல்லாரும் தெரியுதுங்க, பின்னாடி போங்க தெரியாது. உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் காயல்பட்டினத்துல உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது கலைஞர் பட்டினம். இது என்னுடைய தந்தை வீடு. ஆனாலும் நீங்க ஓட்டு போட்டா உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. ஆனா வீட்டுல இருந்துடக்கூடாது, சரியா? வெயிலா இருக்கு, வேற யாரோ வந்துட்டாங்க, அந்த காரணம் இந்த காரணம் சொல்லி வீட்டுல இருந்துடக்கூடாது. யாரையும் வீட்டுல இருக்க விடக்கூடாது. எல்லாரும் ஓட்டு போடணும். ஏன்னா இந்த தேர்தல்ல பிஜேபிய நரேந்திர மோடிய வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழர்களாய் மனிதர்களாய் வாழக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இன்னைக்கு யாருக்காவது வித்தியாசம் தெரியுதா? உணர்கிறோமா? இல்லை. ஆனா பிஜேபி இந்த ரெண்டு பகுதிக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அரசியல் லாபத்திற்காக அதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். சிஏஏ கொண்டு வந்தது பிஜேபி, விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தது பிஜேபி. அவங்களோட தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு சிவில் பொது சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி சிறுபான்மையின மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அதனால அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பொய் செய்திகளை தொடர்ந்து சொல்லக்கூடியவங்க, இவங்க இதை பண்ணாங்க, அவங்க அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பொய்யை பரப்பி பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள். ஒரே ஒரு உதாரணம், இங்க தூத்துக்குடியில நான் உங்களுடைய வேட்பாளராகவோ அல்லது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவே இல்லாத காலகட்டத்தில் நான் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த பொழுது நம்முடைய அமைச்சர் என்னை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு கட்டிடம் வேண்டும் என்று கேட்டார்கள். 19 அதுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். விரைவாக அந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சு நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனப்புறம் அதுக்கு சுற்றுச்சுவரும் நுழைவாயிலும் கட்டி தந்து மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. அதை நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா பிஜேபி என்ன பண்ணுது? எய்ம்ஸ் ஏன் கட்டலன்னு கேக்குறோம்ல, அதனால நீங்க எய்ம்ஸ் கட்டலன்னு கேக்குறீங்களே, நீங்க 19 அடிக்கல் நாட்டின இந்த கட்டடத்துக்கே ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீங்க இன்னும் கட்ட ஆரம்பிக்கலன்னு பழைய பழக்க போட்டு ஒரு செய்தியை வாட்ஸ்அப்ல பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய படத்தை எடுத்து அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால கட்டின கட்டடத்தையே இல்லைன்னு சொல்றவங்க எந்தெந்த பொய்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே இந்த நாட்டை பாதுகாக்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க, அவர்தான் ஏதோ நாட்டை பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு. சைனா அங்கே ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. ஆனா இங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு காண வேண்டும். இந்த நாட்டு வளத்தை நோக்கி, இந்த நாடு கல்வியை நோக்கி, இந்த நாடு
சுகாதாரத்தை நோக்கி, நம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டுமே தவிர இங்கு இருக்கக்கூடிய கலவரங்களில் மாட்டிக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது என்ற அந்த உணர்வோடு, இது ஜனநாயக நாடு, சர்வாதிகாரிகளுக்கு இங்கே இடமில்லை 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 என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். முதல் பெட்டி, முதல் பேரு, முதல் சின்னம் உதயசூரியன். அதை நினைவிலே வைத்துக் கொண்டு வாக்களிக்க வேண்டும். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம், தளபதியின் சின்னம். நன்றி, வணக்கம். நாமடா அவங்கடா பாப்போமா